அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எதிர்பாராத இடத்திலிருந்து சீமானுக்கு வந்த ஆதரவு இந்த தகவல் குறித்த முழுமையை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது பல பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இனிமே நிரந்தர முதல்வராக ஸ்டாலின் தான் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதும் விஜய் அவர்கள் சிஎம் பொறுப்பு ஏற்றிருக்கிறதும் அப்படின்றது பல பேரால இப்போ வரைக்கும் ஜீர்ணிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். விஜயோடைய ரசிகர்கள் மாற்றம் வேண்டும் நினைச்சது மட்டும் இல்லாம இந்த முறை விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இனிமே திமுக கட்சி அடக்கவே முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் விஜய் அவர்களை சிஎம் ஆகவும் மாத்திருக்காங்க. வெறும் விஜயோடைய ரசிகர்கள் இல்லாம தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எண்ணம் ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரி இருந்த ஒரு காரணம் தான் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும்பான்மை கட்சியாக நிரூபித்து கிட்டத்தட்ட 108 சீட்டுகளை வாங்கி தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிரூபிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவாக பல கட்சிகள் ஒரு பெரிய அதிருப்தியில் இருந்தாலும் திமுக கட்சியுடைய கூட்டணி கட்சிகள்னால தான் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் கதறல் இருக்க, இன்னொரு பக்கம் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா நாங்க சீமான நம்பினாலும் நம்புவோம், இனிமே இந்த இரண்டு திராவிட கட்சிகளை நம்ப மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க வேலையில தான் ஒட்டுமொத்த போக்கஸும் சீமான் பக்கம் திரும்பிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கு. அதாவது 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போடலாம்னு இருந்தோம், ஆனா விஜய் அவர்களுடைய ஒரு பெரிய திரை ஆளுமையின் காரணமாக அவர் ஏற்படுத்திய இம்பாக்ட் அப்படின்றது அவருக்கு எங்களை ஓட்டு போட வச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் விளைவாக தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது என்னுடைய வாக்குகள் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருந்தாரு. அவருடைய நிர்வாகிகளிடம் பேசும்போது கூட இனிமே நமக்கு வர காலங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பிற்கு நிறைய வழிவகுக்கும் அப்படின்னு மோட்டிவேஷனாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சீமான் சொல்லியதற்கு ஏற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா சீமான அதிகமாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் தற்போது சீமானுக்கு சாதகமாக பேசும் ஒரு சூழல் வந்திருக்கு. அதாவது அரசியல் விமர்சகர் மற்றும் தமிழ் தேசியவாதியான பாரிசாலன் தற்போது இனிமே நாம் தமிழர் கட்சியோட ஆட்டம் தான், நீங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு போட்டு அடிங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆதன் தொலைக்காட்சியுடைய நேர்காணல்ல மாதேஷிடம் பகிர்ந்திருக்காரு. இவ்வளவு நாள் நீங்க விஜய் அடிச்சது பெரிய தவறு அப்படின்னும், ஆனா இனிமே நீங்க விஜயோ தாவேக கட்சியோ அடிக்கிறதா உங்களுடைய வேலையாக இருக்கணும், இனிமே தான் உங்களுக்கான மைலேஜ் ஏற போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் விஜய் அதிகமாக எதிர்த்த ஒரு காரணம் தான் விஜய் அவர்கள் தற்போது முதல்வராக இருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதையே தான் பாரிசாலனும் நேர்காணல்ல பகிர்ந்திருக்காரு. அதாவது விஜய் அடிக்கிறத விட்டுட்டு நீங்க உங்க கட்சி மேலே ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும் அப்படின்னும், ஆனா இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை, இனிமே உங்களுடைய இஷ்டத்துக்கு விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் நீங்க விமர்சிக்கலாம், என்ன வேணாலும் நீங்க விமர்சிக்கலாம், இனிமே விஜய் ரசிகர்களால அவர் தான் முதல்வரே இல்லையே அவர் ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களால கேட்க முடியாது அப்படின்னும், இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வீரியமா செயல்பட்டாலே ஒரு பெரும்பான்மையான தமிழ் தேசியவாதிகள் நிச்சயமாக சீமானுக்கு சாதகமாக மாறுவாங்க, மக்களும் சீமான் பக்கம் அதிகமாக திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் பாரிசாலன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், எதிர்பாராத இடத்திலிருந்து சீமானுக்கு தற்போது வந்துட்டு இருக்கக்கூடிய ஆதரவு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.